கடக லக்னத்துக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் வந்து ரொம்ப முக்கியம் மேம்? கடகம்னாவே அதனுடைய அதிபதி சந்திரன் தான். இந்த சந்திரன் தான் அவங்களுக்கு பலமாக இருக்கணும். பொதுவாவே சந்திரன் மனோபலம், புத்தீர்பலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல கூட சொல்லுவாங்க. நம்ம சங்கல்பம் எடுத்துக்கிறதுனா கூட, அதுல மனோபலம், புத்தீர்பலம்னு சொல்லுவாங்க. இந்த சந்திரன் தான் நமக்கு ரொம்ப முதன்மையானது. டோட்டலா கடகத்திற்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த சந்திரன் வந்து வலிமையா இருந்தா மட்டும் தான் அவங்க நல்ல ஒரு மனபலத்தோட இருப்பாங்க. இல்லன்னா அந்த மனோதைரியம்ங்கிறது அவங்கள விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அம்மாவுடைய பாசமே கிடைக்காம போயிடும். இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்துல பலவீனமாக இருக்கு அப்படின்னா, தாய் பாசம் என்ன வெலன்னு கேட்குற அளவுக்கு அல்லது அம்மா பாசத்த கொட்டுறவங்களாக இருந்தாலுமே, இவங்களால அத புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த பரிகாரம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதுவே நல்ல பாவங்கள்ல இருந்தா மட்டும் அந்த விஷயத்த கன்டினியூவா பண்ணுங்க. அந்த வேல்யூ கம்மியா இருக்குன்னு நம்ம பண்ண சொல்றோம். இப்ப கடக லக்னம் சந்திரன் வந்து பலவீனமா இருக்காரு. அவரை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரிசி உணவுகளை எறும்புகளுக்கும், எறும்பு புற்றுகளுக்கும் நம்ம தானமாக போட்டுக்கிட்டே இருக்கணும். ம். அது உணவாக அதுகளுக்கு போட, போட, போட அதனுடைய அந்த நம்மளுடைய அந்த ஆசீர்வாதம், அந்த மற்ற ஜீவராசிகளுக்கு உணவு குடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும்.